Hello everyone, welcome to my channel. இந்த மாதிரி வந்து டோட்டலாக வந்து நான் 11 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கார்ட்போர்டு அட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்க்கு வந்து கார்ட்போர்டு அட்டையை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ரவுண்ட் போட்டு கார்ட்போர்டு அட்டையை கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த அட்டை இல்லைன்னா ட்ரெஸ்லலாம் இருக்க அட்டை அந்த அட்டையை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி ஈஸியாக செய்யலாம். அந்த அட்டையில் கூட செஞ்சு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா ஒட்ட போகிறோம். ஃபெவிக்கால் யூஸ் பண்ணி ஃபெவிக்கல் எடுத்திருக்கேன். ஃபெவிக்கல் எடுத்துகிட்டு சென்டரில் கொஞ்சமாக ஃபெவிக்கல் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஃப்ளவரை நல்லா அழகாக எடுக்காத மாதிரி ஒட்டிடலாம். இதே மாதிரி ஒரு டார்க் கலர் லைட் கலர் அந்த மாதிரி ஒட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம சுற்றிலையும் ஒட்டிடலாம். நம்ம வந்து ஃபுல் சைடு வந்து ஒட்டிட்டோம். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து இப்படியே கூட வந்து செவுத்தில் வந்து அப்படியே ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது வச்சு கூட நீங்கள் கம் போட்டு கூட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நான் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் 3 செஞ்சுருக்கேன். இதை வந்து அப்படியே கீழே வந்து த்ரெட்டு வச்சு கட்டி ஒட்ட போகிறேன். அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்க மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளன் த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு த்ரெட்டை வந்து ஒரே சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மணி குண்டு கோல்டு கலர் இல்லைனா ஒயிட் கலர் எந்த கலர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணி வந்து அழகாக வந்து சென்டரில் ஒரு நாட் போட்டேன். இப்போ வந்து நான் சென்டரில் வந்து கோல்டு கலர் வந்து உள்ளே விட போகிறேன். இந்த மாதிரி வந்து நான் 3 நூல்லையும் வந்து இந்த மாதிரி மணிகுண்டை வந்து கோர்த்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஒட்டிடலாம். இந்த பூ கூட இதோட பின்னாடி சைடு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிக்கல் போட்டுடலாம். இப்போ இந்த மணிகுண்டை வந்து நூலில் கோர்த்ததை வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி கேப் இருக்கும். இந்த கேப்புக்கு வந்து சைடில் ஒட்டிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியாது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஒட்டிடலாம். இந்த மாதிரி 3 இதையும் வந்து நம்ம ஒட்டிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒட்டி வச்சுருக்க இந்த கார்ட்போர்டில் ஃப்ளாரில் வந்து பின்னாடி வந்து ஒட்டிடலாம். சென்டரில் ஃபெவிக்கல் போட்டுட்டு இதை வந்து திருப்பி ஒட்டணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிடாதீங்க. அழகான வந்து வால் ஹேங்கிங் கிராஃப்ட் வந்து செஞ்சிட்டோம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து செவுத்தில் வந்து அப்படியே ஸ்டிக்கர் வச்சு மாட்டிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ட்ரெஸ் கவர் ட்ரெஸ்லலாம் இருக்கும் டிரான்ஸ்பரண்ட் கவர் மாதிரி, இந்த கவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு டஸ்ட்டும் படாது. நம்மளுக்கு வந்து ரொம்ப
அழகாகவே இருக்கும். எப்போவுமே டஸ்ட் படாமல் தெரியும். அப்படியே டஸ்ட்டு பட்டாலும் கவர் மேலே தான் இருக்கும். நம்ம கவர் அப்படியே ஈஸியாக வந்து மேலே அப்படியே டஸ்ட்டெல்லாம் துடைச்சிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நிறையா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.